இப்ப நாம இருக்கிறது வாட் மகாதாட் கோயில்ல தான். இது 14ஆம் நூற்றாண்டுல ரொம்ப முக்கியமான கோயிலா இருக்கு. ஆயுதாய ராஜ்யத்துடைய அரச கோயிலாவே இதுதான் இருக்கு. இன்னைக்கே இவ்வளவு எழிலோட தோற்றம் அளிக்கிற இந்த கோயில் அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும்? ஆயுதாயாவோட இனிமையான காலகட்டத்தில் இந்த கோயில் எப்படி இருந்திருக்கும்னு நுழைவாயிலேயே ஒரு சிறிய மாதிரியையும் வடிவமைச்சு வச்சிருக்காங்க. இங்க சிதைக்கப்பட்ட சிலைகள், இடிபாடுகள் மற்றும் சேதப்படுத்தப்பட்ட புத்தர் சிலைகளுடைய தலைகள் அந்த கோர சம்பவத்தை நினைவூட்டிக்கிட்டே இருக்குங்க. ஒரு போர் ஒருபோதும் ஆக்கப்பூர்வமான விளைவுகளை கொடுக்காதுங்கிறதுக்கு ஆயுதாயாவும் சாட்சி. 1767ஆம் ஆண்டு ஆயுதாயாவோட வீழ்ச்சிக்கு பிறகு ஒரு காலத்தில் புகழ்பெற்ற தலைநகரம் இடிஞ்சு விழுந்து எரிக்கப்பட்டு முற்றுமா கைவிடப்பட்டுச்சு. பர்மிய படையெடுப்புனால சியாமிய பிரபுக்கள், வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் தப்பி ஓடி சூழ்நிலை சரியாகிற வரைக்கும் தலைமறைவாய் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. இந்த குழப்பங்களுக்கு இடையே திறமையான இராணுவ தளபதியான தக்சின் தப்பி பொழைச்சவங்களை ஒன்று சேர்த்து பர்மியர்களுக்கு எதிராக மக்களை திரட்டி வழிநடத்தினார். 1768 இவ்வளவு பெரிய அழிவு ஏற்பட்ட ஓராண்டுக்குள்ளேயே தக்சின் தலைமையில் அவங்க பர்மியர்களை வெற்றிகரமாக விரட்டி அடித்தாங்க. இன்றைய பேங்காக் பக்கத்தில் இருக்கிற தோன்புரியில் ஒரு புதிய தலைநகரை தக்சின் நிறுவினார். இதுக்கப்புறம் தக்சின் தன்னை மன்னரை அறிவிச்சு ராஜ்யத்தை மீண்டும் கட்டி எழுப்பினார். ஒரு புதிய சகாப்தத்துக்கு அடித்தளம் எழுப்பப்பட்டுச்சு. இருந்தாலும் 1782 அவரது ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு பின்னர் தளபதி சக்ரி மன்னர் 1ஆம் ராமாவாக அரியணை ஏறினார். தலைநகரை பேங்காக்கு மாத்தினார். அங்க அவர் சக்ரி வம்சத்தை நிறுவி ராஜ்யத்தை கட்டெழுப்பினார். இந்த வம்சம்தான் இன்று வர தாய்லாந்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.